அந்த ஸ்டிக் நோட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் முதல்ல என்ன சிந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பசையை கண்டுபிடிக்கணும். அந்த பசை எப்படி ஒட்டணும் அப்படின்னு கேட்டா, நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்டணும், அது பிரியவே கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஒட்டக்கூடிய ஒரு பசையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கண்டுபிடிப்பாளருடைய நோக்கம். எதையாவது ஒண்ணு ஒட்டணும் அப்படின்னு சொன்னா பார்சல் தான் ஒட்டுறோம். பார்சல் ஒட்டும் போது ஸ்ட்ராங்கா ஒட்டினா தானே உள்ள உள்ளது வெளியில வராம இருக்கும். ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னா வெளியில வந்துடும். அப்ப ஸ்ட்ராங்கா ஒட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பசையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆய்வு செய்யறாரு. அப்போ ஆய்வு செய்யும் போது அவர் சார்ந்துள்ள அந்த கம்பெனி அவருக்காக வேண்டி நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுது. அப்ப கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது அவர் பசையை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு பேப்பர்ல ஒட்டி வைக்கிறாரு. ஒட்டி வச்சவொடனே என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, அதை உரிக்கும் போது வந்துருது. சாதாரணமாக உரிக்கும் போது வந்துருது, நல்ல ஸ்ட்ராங்கா என்ன செய்யல, ஒட்டல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்ந்தாப்புல அவன் மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா ஒட்டணும்னு நினைச்சோம், ஆனா இது ஸ்ட்ராங்கா ஒட்டல. நம்ம கிழிச்ச உடனே என்ன செஞ்சுட்டு வந்துருது, ஒட்டி வச்சா ஒட்டியே இருக்குது. அப்ப இதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம தயார் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி தயார் பண்ணதான் என்னது, ஸ்டிக் நோட். இன்னைக்கு எத்தனை பேர் அதை யூஸ் பண்றாங்க, எத்தனை லட்சத்தை அவர் சம்பாத்தியம் பண்ணிட்டார். ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு உலகத்துல பெரிய சம்பாத்தியத்தை சம்பாத்தியம் பண்றாரு. அதனாலதான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க, சிந்தனை செய்து செல்வந்தனாக அப்படின்னு சொல்லி, திங்க் அண்ட் grow rich அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு சரியா தெரியல. அப்ப சிந்திக்கிறதன் மூலமாக உலகத்துல பெரிய கோடீஸ்வரனாக ஆகலாம், உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீங்க எங்கேயோ பிறந்திருப்பீங்க, எங்கேயோ வாழ்ந்திருப்பீங்க, ஆனால் உங்களுடைய சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, உலகம் முழுக்க போய் சேர்ந்து. அப்ப சிந்திக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய கலை. அந்த கலையை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல நாம வாழ்ந்ததற்கான தடத்தை பதிய வச்சுட்டு போயிடலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிந்திச்சாங்க. எப்படி சிந்திச்சாங்க, இந்த சிலைக்கு வந்து பேசும் ஆற்றலோ கேட்கும் ஆற்றலோ நன்மை தரும் ஆற்றலோ தீமை தரும் ஆற்றலோ கிடையாது அப்படிங்கிறத சிந்திச்சுட்டாங்க. சிந்திச்ச பிறகு இது கடவுள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையான கடவுள் யாரு தேடி போனாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வழிகாட்டினான். மக்களுக்கு விளக்கணும் அப்படின்னு வரும்போது கூட அவங்க இந்த சிலைக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, கொன்றுவாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதை உடைச்சி மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணாங்க. மக்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்மா நுக்கிசு அலா ரூஸிஹிம் லகத் அலிம்த மா ஹாஉலா யன்திகூன். தலை குனிஞ்சு நின்னாங்க அவங்க. இந்த சிலைகளுக்கு பேசக்கூடிய திறமை இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா, இருந்தா தானே பேசுவாங்க, பேச முடியாதே. இப்ராஹிம் நபியினுடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகமே ஒரு திசையை நோக்கி போகும்போது மாற்றி யோசிச்சாங்களா இல்லையா, மாற்றி யோசிச்சாங்களா இல்லையா? இந்த மாற்றி யோசித்தது, ஒரு டர்ன் பண்ணது அப்படிங்கிறது உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகுச்சு. இமாமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாறினார்கள். காபத்துல்லாஹ் என்ற ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அதை விட மிக முக்கியமான அல்லாஹுடைய பரிசு என்ன தெரியுங்களா, இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை நீ இமாமாக ஆக்கியிருக்க, இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா, உங்களை நான் இமாமாக ஆக்கியிருக்கேன்னு சொல்லும் போது கால ஒமின் துர்ரியத்தி, என் சந்ததியும் நீ ஆக்குவாயாகன்னு சொல்லி கேட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கேயும் நீங்க யோசிக்கணும், ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம கேட்கறதா இருந்தா சாதிச்சுட்டு கேட்டா அப்படின்னா கிடைக்கும். கடையில நீங்க வேலை பாக்குறீங்கன்னு வைங்களேன், திடீர்னு போய் சம்பளத்தை கூட்டித்தாங்க அப்படின்னு சொன்னா கூட்டி தருவானா, போமா இந்த சம்பளத்துக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்ட்டுருவான். நீங்க ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பிள்ளைய விட்டுறக்கூடாது, இந்த பிள்ளை மாதிரி ஆள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட்டு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்பான். எனக்கு 2000 ரூபாய் கூட்டித்தாங்க, 5000 ரூபாய் வச்சுக்கோ, இந்த கம்பெனில வேலை பாரு அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாதனை செய்து விட்டு அல்லாஹ்விடத்துல அதற்கான அவார்டையும் வாங்குறாங்க, இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா. அதோடு அவங்க நிறுத்தல, என்ன கேட்கறாங்க, அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளுக்கும் தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கேள்வி முதல்ல வரணுமா இல்லையா? இந்த கேள்வி யாருக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, யார் இந்த உலகத்துல வாழும் போது நமக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கணும், நினைச்சு பார்க்க முடியாத பெனிஃபிட் கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறானோ அவனாலதான் யோசிக்க முடியும். நம்ம தொழுதா நன்மை கிடைச்சா போதும், குர்ஆன் ஓதுனதுக்கு நன்மை கிடைச்சா போதும், நோம்பு வச்சதுக்கு நன்மை கிடைச்சா போதும் நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா அவனால பெரிய லெவல்ல சிந்திக்கவே முடியாது, நன்மைகளையும் பெற முடியாது.
பெரிய லெவல்ல சிந்திக்கக்கூடியவனால் மட்டும்தான் பெரிய பெனிஃபிட்டை அடைய வேண்டும் என்ற எண்ணம் என்ன செய்ய வரும், அவனால மட்டும்தான் அடையவே முடியும். என்ன கேட்டாங்க, என்னுடைய சந்ததியும் நீ ஆக்குவாயாக கேட்டாங்க. அதனுடைய பரிசு என்ன, எல்லா இறை தூதர்களுமே இப்ராஹிம் நபி குடும்பத்துல வந்தவங்க தான், அவங்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க தான். யாரை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒன்னு ரெண்டு விதிவிலக்காக இருக்கலாம். அவங்களுக்கு முன்னால வந்தவங்க இருப்பாங்கல்ல, நூஹ் நபி இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இவங்க வேணா என்ன செய்யலாம், விதிவிலக்கா இருக்கிறான். அவங்களுக்கு பின்னால வந்தவங்கல்ல விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் அதிகம் பேர் யாரு, இப்ராஹிம் நபியினுடைய பாரம்பரியத்துல வந்தவங்க தானே. நபியர்கள் யாரு, இப்ராஹிம் நபியினுடைய பாரம்பரியத்துல வந்தவங்க தானே. அப்ப பெரிய சிந்தனை அப்படிங்கிறது உலகத்துல எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்பதற்கு இப்ராஹிம் நபி ஒரு சான்று. சரிங்களா, மாத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் ஒரு சான்று. எப்படி மாத்தி யோசிச்சாங்க சரிங்களா, எதிர்நீச்சல் போடணும்னு சொல்றோம் இல்லையா, தண்ணி போற போக்கிலேயே போறது ஒண்ணு. பெரும்பாலும் ஆட்டு மந்தைகளை போலத்தான் இந்த உலகத்துல அதிகமான மக்கள் இருப்பாங்க. சில பேர் மட்டும்தான் மாத்தி யோசிப்பான், இது சரியா தப்பா அப்படின்னு மாத்தி யோசிக்கிறது யாரு, அந்த சில பேர் மட்டும்தான். அந்த சில பேரால் மட்டும்தான் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாத்தி யோசிக்க தெரியாதவர்களால் உலகத்துல என்ன செய்ய முடியாது, மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு வரும்போது சில நேரங்கள்ல நம்முடைய யோசனைகள் இருக்கு பாத்தீங்களா, அது தப்பா போகலாம். யோசனைகள் தப்பா போகலாம். யோசனைகள் தவறாக போகும்போது நாம ஒரு ட்ராக்ல யோசிப்போம், ஆனா உண்மை அதற்கு நேர் மாற்றமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை திருத்திக்கணும், மாத்திக்கிறோம். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உள்ள மக்காவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க, இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, ஈஸியா நம்ம காரியம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பொதுவா காமன் அப்படித்தானே, ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம தஸ்கீல் பண்ணி ஆர்வம் ஊட்டி நம்ம வழிக்கு அவரை கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. கணவனுக்கு மாற்றமா நிற்பாங்களா, பிள்ளைங்களும் அப்படிதானே நிற்பாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியே நம்ம கொண்டு வந்துடலாம். யார, ஃபேமிலியினுடைய தலைவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டா ஃபேமிலியை கொண்டு வந்துடலாம். ஒரு சமூகத்தினுடைய தலைவரை நம்ம கையில எடுத்துன்னு சொன்னா அந்த சமூகத்தை நம்ம கையில கொண்டு வந்துடலாம். இதுதானே யதார்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களை நாம இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா அவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த பிளான் சரியானதுதான். அப்போ அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வந்தாங்க. அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிராமண சமூகத்தை போல எப்படி சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், செல்வந்தன் ஏழை, அரபிகள் அரபி அல்லாதவர்கள் என்ற கோணத்தில் சிந்திப்பவர்கள் அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுறது உட்கார்ந்து இருக்கும் போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. அவங்க யாரு, ஒரு சிறந்த சஹாபி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல இவர் வராரு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இருக்கிறவங்க எஞ்சி போயிடக்கூடாது, இருக்கிறவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லேசா கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, கண்டுக்கிடாம விட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, வசனத்தை இறக்கி வச்சான். அபஸவத வல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. முகம் சுளித்தார், கடுகடுத்தார், பார்வை தெரியாத ஒருவர் வந்தபோது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிக்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்தாங்கன்னு சொன்னா வாங்க, தன்னுடைய துண்டை தூக்கி விரிப்பாங்க, வாங்க, யாருடைய விஷயத்துல என்னுடைய ரப்பு என்னை கண்டித்தானோ அந்த என் தோழரே வருகன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. நாமளும் இருந்தா எப்படி யோசிச்சிருப்போம், இவரால் தானப்பா அல்லாஹ் கண்டிச்சான், இவர் மட்டும் அன்னைக்கு வந்துடாம இருந்திருந்தா அல்லாஹ் என்ன கண்டிச்சிருப்பானா? குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் வந்திருக்குமா? கியாமத்து நாள் வரை நான் கண்டிக்கப்பட்டது இந்த உலகத்திற்கு தெரிஞ்சிருக்குமா? இப்படி யோசிக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, பாத்திருக்கீங்களா? ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அப்படின்னா அடுத்தவங்க மேல எப்படிடா பழிய போடுறதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படியா, எப்படி பழிய போடுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே யோசிச்சாங்க? அப்படி யோசிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாம தப்பு பண்ணிட்டோம், நம்முடைய சிந்தனையில தவறு ஏற்பட்டு விட்டது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் அப்படிங்கிறதுனால தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மாத்திக்கிட்டாங்க. அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு சிந்தனையில தவறு இருந்தது என்று சொன்னால் அந்த சிந்தனையை மாத்திக்கணும். இன்னைக்கு சமூகத்துல பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது சரி அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பே. ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மருமகன் நினைப்பாங்க நான் சொல்றதுதான் சரி, மாமியார் நினைப்பாங்க நாம சொல்றதுதான் சரி, வாப்பா நினைப்பா நாம சொல்றதுதான் சரி, பிள்ளை நினைக்க நாம சொல்றதுதான் சரி.
மாத்தி யோசிக்கிறதே இல்லை. அவன் சொல்றது ஏன் சரியா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. அப்படி யோசிக்காதனாலதான் பல பிரச்சனைகள் வருது. அப்ப யோசிக்கிறது, சிந்திக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னா, யார் சொன்னாலும் அது சரியான சிந்தனையாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம சிந்திக்கணும். நம்ம சிந்தனை தவறாக இருக்கும் பட்சத்துல யாரு சொன்னாலும் சரி, சரியான கருத்தை சொல்வார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை, மாற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. இப்ப இன்னைக்கு சமூகத்துல நம்ம மார்க்கத்தை பொறுத்தவரை சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் நிறைய தேவை. இப்ப நீங்க எல்லாம் குர்ஆனை படிக்கிறீங்க, ஹதீஸை படிக்கிறீங்க, எல்லாத்தையும் படிக்கிறீங்க. படிக்கக்கூடிய இந்த காலத்துல ஃபிக்ஹ் படிக்கிறீங்க. சமூகத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குதா இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச தீர்வை நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதை படிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. படிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. நாம் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன், தீர்வு சொல்லக்கூடியவர்களாக நாம வளர்ந்து வரணும். நீங்க ஆலிமாவாக இருக்கிறீங்க, பட்டம் வாங்க போறீங்க. பட்டம் வாங்குறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சா? பட்டம்ங்கிறது என்ன? ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது. உண்மையான அங்கீகாரம் எங்க இருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்கணும்னா நாம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம இறந்து போறதுக்கு முன்னால இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய கொடையை வழங்கிட்டு போகணும். நன்கொடைகள் இருக்கு பார்த்தீங்களா? நன்கொடைகள், அதை வழங்கிட்டு போகணும். நாம வழங்கக்கூடிய நன்கொடைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நாம இறந்து பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட நாம கொடுத்த அந்த நன்கொடை இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நன்கொடையை கொடுத்துட்டு போகணும். அப்படி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இறந்த பிறகும் இந்த உலகத்துல மௌத்தான பிறகும் நன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆளை கொண்டு போய் ஜனாசாவை அடக்கம் பண்றாங்கன்னு வைங்களேன். அடக்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, சில ஜனாசால 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க. சில ஜனாசால நிக்க இடம் இருக்காரு. பார்த்திருக்கீங்களா? பள்ளிவாசல நிக்க இடம் இருக்காரு. ஏன்பா இந்த ஜனாசாவுக்கு இவ்வளவு கூட்டம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த ஜனாசாவினுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திற்கே பலன் தரக்கூடிய வகையில் இருந்தால் அந்த ஜனாசாவுக்கு கூட்டம் அதிகமாகும். என்ன கொண்டு எனக்கு மட்டும் தான் பிரயோஜனம்னு வைங்களேன். என்னுடைய மனைவியை நான் கண்டுக்கிறது இல்லை, என்னுடைய பிள்ளைங்களையும் நான் கண்டுக்கிறது இல்லை. நான் ஒரு சுயநலவாதியா இருக்கிறேன். எதுலையுமே நான் என்னை கஷ்டப்படுத்திக்கிறது இல்லை. வேலைக்கு போறேன், வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், நல்லா என்ஜாய் பண்றேன். என் குடும்பம் என்ன மதிக்குமா? நான் மூத்தா போயிட்டேன் அப்படின்னா என் ஒய்ஃபு கூட என்ன செய்ய மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. பிள்ளைங்க அதை ஒரு செய்தியா கேட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. என் குடும்பத்தை நான் கட்டி காக்குறேன்னு வைங்களேன், அப்ப என்னுடைய இழப்பு அப்படிங்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு பேரிழப்பாக இருக்கும். இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் செட்ல அவங்க வந்துருவாங்க. என்னுடைய உதவிகள் எல்லாத்தையும் அவங்க மனசுல அப்படியே அசை போட்டு பார்ப்பாங்க. பாப்பா என்னெல்லாம் பண்ணாங்க, நமக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் பண்ணாரு, நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாரு, நமக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சிந்திச்சாரு, தன்னையே அவருக்கு அர்ப்பணிச்சு நமக்காக வேண்டி உழைச்சாரு அப்படின்னு சொல்லி என்னை பற்றி எல்லா கற்பனைகளும் அவங்களுடைய மனசுல போயிருக்கும். நீண்ட நெடுங்காலத்திற்கு நான் மறக்கப்பட மாட்டேன். என்னை நினைச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்வுலையும் என்னை நினைச்சு பார்ப்பாங்க. அதே என்னுடைய பணி அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப இந்த சமூகம் என்ன நினைச்சு பார்க்கும். நினைச்சு பார்க்காதா? கண்டிப்பா நினைச்சு பார்க்கும். இந்த சமூகம் என்ன மறக்கவே மறக்காது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யாரையெல்லாம் பேசி இருக்கின்றானோ, யாரை குறித்து பேசியிருக்கின்றானோ அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? தன்னை பற்றியும், தன் குடும்பத்தை பற்றியும், தன் சமூகத்தை பற்றியும் சிந்தித்தவர்கள். அதனாலதான் குர்ஆன்ல அவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பத்தி சிந்திச்சாங்க, தன்னுடைய குடும்பத்தை பத்தி சிந்திச்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தன்னுடைய குடும்பத்தை அடிபணிய வச்சாங்க, தன் சமூகத்தை பற்றி சிந்திச்சாங்க. சொன்னாங்களா இல்லையா? தகப்பனார் இஸ்லாத்துக்கு அனுப்ப வாங்கன்னு கூப்பிடும் போது நீ போறிய கல்லால அடிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நினைச்சாங்க சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தை பத்தி சிந்திச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகமே கொண்டாடுது. கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க, யூதர்கள் கொண்டாடுறாங்க, முஸ்லிம்களாக நாம் கொண்டாடுறோம். ஆபிரகாம் என்ற பெயர், இப்ராஹிம் என்ற பெயர் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. என்ன காரணம்? இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 2000 ஆண்டுகளுக்கு மேல. 2 வருஷம் ஆனா மறந்துடுவாங்க நம்மள. 2000 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த இப்ராஹிம் நபி இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவருடைய சிந்தனை,
பிக் திங்கிங், பெருசா சிந்திச்சது, அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது, அதற்காக வேண்டி போராடியது, ஏகத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை படையம் வைத்து வேலை செய்தது. அதுதானே? அப்ப அந்த மாதிரி நம்ம சிந்திச்சோம்னா இந்த உலகத்துல அல்லாஹ் நம்முடைய பெயரை வந்து நிலைநிறுத்துவான். அல்லாஹ் நம்மை மறக்கடிக்கவே செய்ய மாட்டான். அதே போல சஹாபாக்கள் எடுத்துக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள். இமாம் புகாரி என்னைக்கு வாழ்ந்தாங்க? இன்னைக்கு அவங்க நம்ம நினைச்சு பாக்குறோமே, இருக்கா இல்லையா? இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எத்தனை எத்தனை அறிஞர்கள். இந்த அறிஞர்கள் ஒருவராக நாமும் ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு பெண் சமூகத்துல அறிஞர்கள் கிடையாதுங்க. பெண் சமூகத்துல இப்ப நான் வந்து பேசுறேன்னு தர்பியா பண்றேன், ஆலிமாக்கள் தர்பியா பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள்ல நல்ல மார்க்கத்துல ஏதாவது ஒரு துறையில திறன் மிக்கவர்கள் இருக்கிறாங்களா? இவங்க முஃபஸ்ஸிரான்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா இன்னைக்கு நம்ம ஊர்ல? தஃப்சீரை பத்தி, குர்ஆனை பத்தி என்ன கேட்டாலும் இவங்க சொல்லுவாங்க. யாராவது இருக்காங்களா? ஒரு ஆளை காட்டுங்க பெண்கள்ல. எந்த வசனத்துக்கு விளக்கம் கேட்டாலும் இவங்க சொல்லுவாங்க. யாராவது இருக்காங்களா? ஹதீஸ்ல எதை கேட்டாலும் இவங்க சொல்லுவாங்க. இருக்காங்களா? மார்க்க சட்டங்கள்ல எதை கேட்டாலும் இவங்க சொல்லுவாங்க. இருக்காங்களா? அப்படி உங்க ஊர்ல யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? பெண்களுக்குள்ள சட்டங்கள் இருக்குது. ஒரு குழந்தைய ஒரு தாய் கருத்தரிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. கருவை கலைச்சிருன்னு சொல்றாங்க. கரு கலைக்கலாமா வேண்டாமா, கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஃபத்வா கேட்க வர்றாங்க. ஃபத்வா கொடுக்க முடியுமா? இந்த திருநெல்வேலி டவுன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஃபத்வா கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? படிக்கல. நம்ம படிச்சு முடிக்கிறதே நம்ம பெரிய பாடா இருக்குது. அதை படிச்சு முடிச்ச உடனே பெருசா நம்ம சாதிச்சமா நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்படித்தானே? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய மாற்றங்கள் வருது. எப்படிலாம் மாற்றங்கள் வருது அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, அடுத்தவர்களுடைய விந்தணுவிலிருந்து ஒரு பெண் தன்னுடைய கருப்பறையில கருக்குவளையில அந்த விந்தணுவை செலுத்தி குழந்தை தெரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதே போல 1 மணி நேரத்துல நான் சொன்னேன், 2 மணி நேரத்துல பூமியினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். பயணத்தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது. 83 கிலோமீட்டர் அல்லது 80 கிலோமீட்டர். ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. பயணம் செஞ்சா நீங்க பயண தொழுகை தொழுகலாம் அப்படின்னு சொல்றாங்க. 80 கிலோமீட்டர் பயணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம போறதை பொறுத்து, வண்டியை பொறுத்து. சரிங்களா? நார்மலா உள்ள வண்டியில போனான்னு வைங்களேன், ஒரு 1 hour 2 hour ஆகுதுன்னு வைங்களேன். 2 மணி நேரம் பயணம் செஞ்சாதான் கசரே நம்ம தொழ முடியும். இப்படித்தானே? அல்லது பயண தொலைவு 2 மணி நேரத்துக்கு இருந்தா கசர் பண்ணலாம், ஊரை தாண்டினா. இப்போ ஒருத்தர் வந்து காலையில லண்டன்ல இருந்து கிளம்புறான்னு வைங்களேன். எத்தனை மணிக்கு கிளம்புறாரு? ஒரு 6 மணிக்கு. 8-9 மணிக்கு இந்தியாவுக்கு வந்துருவாரு. கசர் தொழுகையினுடைய சட்டம் என்ன? இப்படி ஒரு கேள்வி வருது. என்ன பதில் சொல்றது? 2 மணி நேரத்துல உலகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னால யாருமே சொல்லல, கண்டுபிடிக்கவே இல்லை. புதுசா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவ என்ன பதில் சொல்றது? சரி, கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது கணவனும் மனைவியும் ஒரு சபையில இருப்பாங்கல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கணவர் வந்து அமெரிக்கால இருக்கிறார், மனைவி இங்க இருக்கிறாங்க. கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. திடீர்ந்தாப்புல அவரால் வர முடியாம ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்ப டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு. பிக்ஸ் பண்ண டேட்ல கல்யாணம் நடக்கணும். இப்ப மாப்பிள்ளை அங்க இருக்கிறாரு, பொண்ணு இங்க இருக்குது. சரிங்களா? லைவா மாப்பிள்ளை இருக்கிற இடத்தையும் நம்ம பார்க்க முடியும், பொண்ணு இருக்கிற இடத்த அவர் பார்க்க முடியும். லைவா மாப்பிள்ளை அங்க இருக்க, பொண்ணு இங்க இருக்க, கல்யாணம் செய்யலாமா? கல்யாணம் முடிச்சு வச்சா செல்லுமா செல்லாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு உங்கள்ட்ட விடை இருக்குதா? இருக்குதா? இல்லையே. இந்த மாதிரி 1000 கேள்விகள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குது. 1000 கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு அப்படியே பூமியில கொண்டு புதைக்கிறதுக்கு அல்ல இந்த மூளையை தரல. இந்த மூளைக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டரை பார்த்து நம்ம வியக்கிறோம். இப்ப ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்த பிறகு எல்லாத்தையுமே அது செய்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது இவ்வளவு பெரிய வேலையை செய்த, பயங்கரமான வேலையெல்லாம் செய்த அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ட்ரெயின் அதுவா ஓட்டும், பிளைட் அதுவா ஓட்டும், ராக்கெட் அதுவா ஓட்டும். இனிமேல் நீங்க பரிசு எழுத தேவையில்லை, யார்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்க தேவையில்லை. ஏஐ சொன்னா எல்லாத்தையும் கொடுத்துட போகுது.
இல்லையா? ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய குரலை வச்சு அவரை மாதிரி பேச வைக்க முடியும்? எல்லாமே வந்துருச்சு. அப்ப எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு, எப்படிலாம் சிந்திக்கிறாங்க. நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஃப்ரெஷ்ஷா மூளையை வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். கம்ப்யூட்டரை பார்த்து ஆச்சரியப்படுறோம், இப்போ பயங்கரமா இருக்கு. அதை விட பயங்கரமானது நம்முடைய மூளை. அதை விட பயங்கரமானது நம்முடைய மூளை. இந்த மூளை தானே அதை கண்டுபிடிக்குது. இந்த மூளை தானே, யாரோ ஒருத்தருடைய மூளை தானே கண்டுபிடிக்குது. அப்ப அந்த மூளைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கும். அந்த மூளையை தந்தது யார்? ரப்புல் ஆலமீன். எவ்வளவு நியூட்ரான் இருக்குது, எவ்வளவு அதுல நுணுக்கமான செல்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் எவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆற்றல் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, யூஸே பண்ணாம, விலை மதிக்க முடியாத மூளை யூஸே பண்ணாம மண்ணில கொண்டு புதைச்சிடும். எவ்வளவு பெரிய துரோகம் இது, எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம் இது. அல்லாஹ் கேட்க மாட்டானா? குர்ஆன்ல கேட்கிறான்ல, அஃபலா யததப்பரூன குர்ஆன, குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அது உங்களுடைய உள்ளத்துல பூட்டு ஏதாவது போட்டு வச்சிருக்காமா சிந்திக்காம? எவ்வளவு இடத்துல கேட்கிறான், சிந்திங்க 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 சிந்திங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமா சொல்றான். அப்ப நாம சிந்திக்காமலே இருந்தோம்னா ரப்பு கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? சொல்லுங்க. உங்க கையில ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து வச்சு அந்த 1 கோடி ரூபாய ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் உங்கள்கிட்ட ஒரு பேச்சுக்கு. நீங்க அந்த 1 கோடி ரூபாய ஒரு பைசா கூட செலவு பண்ணாம என்ன வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா, எதுக்குடா உன்ட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்பானா இல்லையா? நான் நன்மை எதிர்பார்த்து கொடுத்தேன் அப்படின்னா நீ திரும்ப அப்படியே கொண்டு தடவா நான் உன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு கேட்பமா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்தி வாய்ந்த மூளையை கொடுத்திருக்கிறான், யூஸே பண்றது இல்லை. அப்ப சிந்திக்கணும் சகோதரிகளை, கண்டிப்பா என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நீங்க மார்க்கத்தை பற்றி சிந்திங்க, குர்ஆனை பற்றி ஒவ்வொன்றையும் நீங்க படிக்க 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 சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும். தில்கர் ரசூல் ஸல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல், அந்த இறை தூதர்கள் சிலரை விட சிலரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம். எதற்காக அல்லாஹ் மேம்படுத்தினா? என்ன காரணம்? சிந்திச்சு பாருங்க. எத்தனை எத்தனை வசனங்கள் லா ரைப ஃபீஹி, இந்த வசனத்துல இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்றான். உலகத்துல மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா புத்தகத்திலையும் சந்தேகம் இருக்கும், குர்ஆன்ல எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! உலகத்துல எவனாவது ஒருத்தனால சொல்ல முடியுமா? ஒரு புக்கை எழுதிட்டு இந்த புக்குல சந்தேகமே இல்லைன்னு சொல்லி எவனாவது ஒருத்தனால சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் சொல்லியிருக்கணும். அப்படின்னா எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு படைப்பு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? மூளை வளர்ச்சி குன்றியவர், சேர்லே தான் உட்கார்ந்து இருக்கார். சின்ன பிள்ளையிலே அவர் நோயால் பாதிக்கப்பட்டவர். ஆனா விண்ணுலகத்தை பற்றி அதிகமாக ஆய்வு செஞ்சவர், காலத்தை குறித்து அதிகமாக ஆய்வு செஞ்சவர். கடவுளை மறுத்துட்டு போயிட்டார். ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் வாசி காட்டுறேன் பாருங்க. நான் கடவுளை நம்பவில்லை என்று கூறுவேன், கடவுளை நம்பவில்லை என்று கூறுவேன், ஆனால் நான் சொல்வதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்று பயப்படுகிறேன். கடவுளை நம்பவில்லை, கடவுள் இல்லைன்னு நான் நம்பல, ஆனா நான் பேசுறத ஒரு கால் அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, காலம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காப்புல, அவர் எழுதின புத்தகம் தான். ஆனால் காலத்துல அவர் என்ன சொல்றாரோ அதுல அவருக்கே நம்பிக்கை இல்லை, அவருக்கே என்ன இல்லை, டவுட் இருக்குது. புரியுதா? கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேன், ஆனா ஒரு கால் கடவுள் இருந்திருப்பாரோ, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்திருப்பாரோ நான் பயப்படுறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய கொள்கையில அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவர் எழுதின புத்தகத்துல அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உலகத்துல பெரிய விஞ்ஞானி அவர். ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகம் கிடையாது. எவனாலையும் இதுல சந்தேகத்தை கிளப்ப முடியாது. குர்ஆன்ல எத்தனை இயல்கள் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்குது, நற்பண்புகள் இருக்கிறது, வரலாறு இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் களிமண்ணால படைச்சான்னு சொல்லி சொல்றான். மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறான். எல்லாத்தையும் நம்ம பொய்ப்பிச்சிடலாம். இது கிடையாது, டார்வினிச கொள்கை கிடையாது. ஏன் அல்லாஹ் மாற்றமா சொல்றானே? அல்லாஹ் அப்படி சொல்லலையே. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது கிடையாது. சரிங்களா? பரிணாம வளர்ச்சி என்பது கிடையாது. நம்மளால அடிச்சு சொல்ல முடியும், எவனாலும் உலகத்துல சொல்ல முடியாது. ஆனா நம்ம சிந்திக்கிறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. அப்ப ஆலிமாக்களாக பட்டம் பெறக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முடிவு எடுங்க. என்ன கேட்டா என்ன முடிவு அப்படின்னு கேட்டா, நீங்க படிச்ச இந்த சப்ஜெக்ட் இருக்குதுங்களா, குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், வரலாறு, சரிங்களா, ஆதாப், அஹ்லாக், இப்ப 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன்.
இந்த 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு போதிய அறிவு இருந்தா போதும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க விற்பனராக வரணும், மிகச்சிறந்த அறிவாளியா வரணும். இதை பத்தி யார் வேணாலும் இந்த பிள்ளைகிட்ட கேட்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்டை கேட்கலாம், இந்த உஸ்தாத கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வரணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கோங்க. தஃப்சீரா அதுல திறமையா இருங்க, ஹதீஸா அதுல திறமையா இருங்க. ஏதாவது ஒண்ணுல வந்துருங்க. வந்துட்டீங்கன்னு சொன்னா மௌத்துக்கு பிறகு அது ஒன்னே நமக்கு போகுதும். நீங்க எல்லாரும் எதுல நினைப்பீங்க அப்படின்னு கேட்டா, டாக்டரா வரணும், ஒரு இன்ஜினியரா வரணும், ஒரு லாயரா வரணும், ஒரு ஜட்ஜா வரணும், ஒரு பெரிய சமையல் கலை வல்லுநரா, எதை வேணாலும் நீங்க நினைங்க. எல்லாம் நம்மளை மௌத்தாக்கும் போது அதையும் சேர்த்தே அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு பிறகு எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குமா சொல்லுங்க? பணம் சம்பாத்தியம் பண்றதுக்கு தான் உதவும். அதுக்கு பிறகு ஒரு லைஃப் இருக்க, அந்த லைஃபுக்கு அது உதவுமா? நான் எப்போ மூதா போறேனோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் விட்டுட்டு போகக்கூடிய எல்லா சொத்தும் எனக்கு சொந்தம் இல்லை. என்னுடைய ட்ரெஸ் முதல் கொண்டு, கையில கிடைக்கக்கூடிய வாட்சி இல்லையா, பெண்களாக இருந்தா காதுல போட்டிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம எப்படி வந்தோமோ அந்த மாதிரி நம்மளை ஆக்கிடுவாங்க. ஒன்ன கூட கொண்டு போக முடியாது, ஒன்ன கூட கொண்டு போக முடியாது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு 20% புரியுதுன்னு வைங்களேன். 80 வயசுக்கு நீங்க வரும்போது, 60 வயசுக்கு வரும்போது 100% உங்களுக்கு புரியும். 100% உங்களுக்கு புரியும். எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. எதற்காக வேண்டி இந்த உலகத்துல நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி நம்ம பெரிய முயற்சி எடுத்தோமோ அதுல எதுவுமே கூட வராது. ஒன்னே ஒண்ணுதான் வரும். நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு துறையில நீங்க பெரிய ஆளா வந்துருங்க. அந்த துறையில நீங்க ஒரு புத்தகம் எழுதி அல்லது அந்த துறையில உலகத்துல பல மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், உலகத்துல இருக்கக்கூடிய பல மதரசாக்கள்ல உங்களுடைய பாடத்திட்டம் இருக்கும், உங்களுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கும், உங்களுடைய ஆய்வுகள் இருக்கும். உலகத்துல வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த ஆய்வுகள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விதிகளை உண்டாக்குனாங்க, அடிப்படை விதிகள், உசூல்னு சொல்லுவாங்க. உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோமா இல்லையா? சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் சொல்றோமா இல்லையா? அந்த அடிப்படை விதியை உண்டாக்குனது முதல்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்ப வாழ்ந்தாங்க? வாழ்ந்து எவ்வளவு காலங்கள் ஆச்சு? அவங்க உண்டாக்குன அந்த விதி இருக்கு பாத்தீங்களா, உசூலுல் ஃபிக்ஹ்ல, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்னைக்கு இறந்து போனாங்க, இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. இந்த நூற்றாண்டுல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை, தீர்வை நீங்க கொடுக்கணும். தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், ஏதாவது ஒரு துறையில உங்களை திறமையான ஆளா நீங்க உருவாக்குங்க. அதற்கு 3 வருஷம் தான் படிக்கணும், 4 வருஷம் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு காலங்கள் நீங்கள் படிப்பீர்களோ அவ்வளவு காலங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். பிராமண சமுதாயம் இருக்காங்க இல்லையா, பிராமணர்கள், டைம் ஆயிடுச்சு, இதை மட்டும் நான் சொல்றேன். பிராமணர்கள் நீங்க பாத்திருக்கீங்களா? 12வது வகுப்பு படிப்பான், அப்புறம் காலேஜ் படிப்பான். எந்த துறையாக இருந்தாலும் அவன் தான் உச்சியில இருப்பான். டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கையில தான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியா இருக்கிறவன் யாரு? அவன் தான் இருக்கான். கவர்னரா இருக்கிறது யாரு? அவன் தான் இருக்கிறான். சீஃப் டாக்டர் யாரு? அவன் தான் இருக்கிறான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வருது, ஏதோ ஒரு நோயில வர்றாங்க, பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? எல்லா டாக்டரும் சின்ன சின்ன நோயா இருந்தா பிரச்சனை இல்லை, பயங்கரமான நோயா இருக்குது, மோசமான நோயா இருக்குது அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எங்க வச்சு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா அவன் தான். லாயரா யார் இருக்கா? அவன் தான் இருக்கான். சம்பாத்தியம் எப்படி? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபா அவனுக்கு வந்துடும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபா அவனுக்கு வந்துடும். நம்ம வருஷம் பூரா நினைச்சிடும் சம்பாத்தியம் பண்ணாலும் கூட 10 லட்சம் ரூபா வராது. அதே மளிகை கடை எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ அதே மளிகை கடை மௌத்தா போற வரைக்கும். அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டா கூட நிறைய பேர் மாற்ற மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, படிக்கிறானா, கல்யாணம் முடிக்கிறானா, புள்ள பெறானா, இதெல்லாம் அவனுடைய கல்விக்கு தடையா இருந்ததே கிடையாது. எந்த இடத்துல போய் உட்காரணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும் ஓய்றதே கிடையாது. அவனுடைய படிப்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. கல்யாணம் முடிச்ச பிறகு வேலை பார்க்கறான், படிக்கிறான், ஸ்காலர்ஷிப் வாங்குறான், படிக்கிறான், படிச்சுக்கிட்டே இருக்கான். கரெக்டா அவன் இடத்துல போய் உட்கார்ந்துறான். அங்க உட்கார்ந்துட்டு அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யறான். நம்ம என்ன பண்றோம்? 12வது வகுப்பு முடிச்சாச்சா, அப்பா காலேஜ்ல ஒரு டிகிரி வாங்கியாச்சா, கல்யாணம் முடிச்சாச்சா, அவ்வளவுதான், லைஃப்ல செட்டில் ஆயாச்சு. அதுக்கு பிறகு நத்திங், எதுவுமே கிடையாது. குழந்தை பெறணும், வளர்க்கணும், ஸ்கூல்ல காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும், அப்புறம் பேரம் பேத்தி எடுக்கணும், அப்புறம் மௌத்தா போயிடணும், அவ்வளவுதான்.
இதுதான் வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான், எப்பா என்ன சாதிச்ச? ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டு நீ சொல்லு பார்க்கலாம். ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டு நீ என்ன சாதிச்ச? கல்யாணம் முடிச்சேன். சரி, எல்லாரும் தான் முடிப்பாங்க, ஆடு மாடு எல்லாம் முடிக்கிறாங்க. குட்டி போட்டேன், ரைட்டு, எல்லாம் போடுது. பேர பிள்ளைகளை பத்த, ரைட்டு, எல்லாமே பண்ற. நீ என்ன பண்ண? உன்னுடைய தனித்துவம் என்ன? நீ என்ன சாதிச்சன்னு சொல்லி ஒரு புல்லட் பாயிண்ட்ல எழுதுன்னு சொன்னா ஒரு 5 பாயிண்ட் எழுதுற மாதிரியா நம்ம இருக்க வேண்டாமா? 5 பாயிண்ட் சொல்லுங்க, இருக்கணுமா இருக்க வேண்டாமா? உலகத்துல மிகச்சிறந்த தலைவர்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எடுத்து பாருங்க. 5 பாயிண்ட் இல்ல, 500 பாயிண்ட் எழுதலாம். ஒவ்வொரு காலத்திலையும் சாதிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இளமையில ஒரு சாதனை, கல்யாணத்துல ஒரு சாதனை, குழந்தை பேர்ல ஒரு சாதனை, அதுக்கு பிறகு ஒரு சாதனை, அதுக்கு பிறகு ஒரு சாதனை, மௌத்தாகிற வரைக்கும் சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மௌத்தாகிற வரைக்கும். நம்ம என்ன சாதிச்சோம்? குறைபட்டு சொல்லல, புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான, சிந்தனையை தூண்டணுங்கிறதுக்கான சொல்றேன். எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கறான், புரியுங்களா? எப்பா உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்தேன், ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உணவை கொடுத்தேன், சரியா? நீ வாழ்றதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். எனக்காக வேண்டி நீ என்ன செஞ்ச? ஒரு 5 பாயிண்ட் சொல்லுப்பா, ஒரு 5 பாயிண்ட் சொல்லுமா அப்படின்னு கேட்கறான். என்ன 5 பாயிண்ட் நீங்க சொல்லுவீங்க? அதை டிசைட் பண்ணுங்க, புரியுதுங்களா? அதை என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். நம்ம வாழ்க்கையை 2 விதமா வாழ்றோம் உலகத்துல. சில பேர் நினைச்சுவாங்க வாழ்க்கையினுடைய போக்கிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையினுடைய போக்கிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி கணவன் வரணும், வீட்டுல என்ன பாக்குறாங்களோ அது. என்ன மாதிரி சாப்பிடணும், வீட்டுல என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ அது. என்ன படிக்கணும், அப்பமா என்ன சொல்றாங்களோ அது. இது ஒரு லைஃப். சில பேர் நினைச்சுவாங்க லைஃப்ல நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவன் முடிவு பண்ணுவான். என்னோட லைஃப் எப்படி இருக்கணும், நான் என்னவாக வரணும், எனக்கு என்ன பிடிக்குது என்னோட லைஃப்ல. ஒரு டாக்டரா வரணுமா, ஒரு மருத்துவரா வரணும், அல்லது ஒரு விவசாயியா வரணுமா, ஒரு வணிகரா வரணும், என்னவா வரணும் முடிவு பண்றானா, அந்த முடிவு என்ன செய்யறான்னு ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வைக்கிறான். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம இப்ப எங்க இருக்கோம், இப்ப எங்க இருக்கோம், இப்ப எங்க இருக்கிறோம், அச்சீவ் பண்ணிட்டோமா, போயிட்டு. நம்மள நிறைய பேருக்கு கோலே கிடையாது. என்ன கோல் இருக்கு? ஒண்ணும் இல்லை, போற போக்குல போறோம், அவ்வளவுதான். அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதுல உங்களுக்கு தனித்துவம் இருக்கிறது, எதுல உங்களுக்கு சிந்திக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து உங்களுடைய இலக்கை நீங்க வரைங்க. வாழ்க்கையில நீங்க எந்த கட்டத்துல நம்ம இருக்கிறோம், எப்ப நம்ம மூத்தா போவோம், எப்படியும் ஒரு 70-80 என்ன செஞ்சிருவோம், மூத்தா போயிடுவோம். அதுக்கு மேல நம்ம இருக்க போறோமா? இருந்தாலும் மற்றவங்களுக்கு பாரம், கஷ்டமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி என்னுடைய சமுதாய மக்கள் 60க்கும் 70க்கும் மத்தியில தான் இருப்பாங்க. ஒரு 65 நீங்க டிசைட் பண்ணுங்க. அல்லாஹ் என்ன நாடுறானோ அது இருக்கட்டும், சரிங்களா? ஒரு 65 வயசு வரைக்கும் நான் எப்படி வாழணும், எனக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், என் சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே இல்லை, ஒரு சிம்பிள் மெத்தட். எந்த வேலையை நீங்க செய்யும் போது சோர்வே இல்லாம, தூக்கம் வராம, சோர்வே இல்லாம, நேரம் போறதே தெரியாம செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கான வேலை. அந்த வேலையை எல்லாரும் செய்வாங்க, ஒரே ஒரு வேலையை நேரம் காலம் பார்க்க தெரியாம. அதை நீங்க நினைச்ச கூடாது. என்ன வேலை? கற்பனை பண்றது. உங்களுக்கு பிடிக்குமா? என்ன கற்பனை பண்றது யாருக்காவது பிடிக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்க ஏஜ்ல டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அம்மா வந்து பேசினா கூட எனத்தையாவது தொலைதான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் சும்மா எரியம்மா, என்னம்மா நீ அப்படி செய்யற அப்படின்னு கேட்டா சிந்திச்சுட்டே இருப்பான். எதையாவது ஒண்ணு அவங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சிந்திப்பாங்க. பெரும்பாலும் எதுவுமே நடக்காது. நடக்காத விஷயத்த மணிக்கணக்கில் உட்காந்து சிந்திப்போம். போரிங் இல்லாம செய்யறோமா இத? இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடக்கூடாது, இதை நான் கேட்கல. இது எல்லாத்துக்கும் உண்டு. எல்லா மனுஷன் ஆம்பளையா இருந்தாலும் சிந்திப்பாங்க, பொம்பளையா இருந்தாலும் சிந்திப்பாங்க. கற்பனை பண்றது எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்க கற்பனை பண்ணக்கூடிய அந்த கற்பனை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா அடையிற மாதிரி இருக்கணும். அப்ப எந்த வேலையை செய்யறது உங்களுக்கு பிடிக்கும், அதுல நீங்க என்ன செய்யாம எக்ஸ்பெக்ட் ஆகுங்க, திறமையா வாங்க, அதுல சிந்திங்க, புதுசு புதுசா சிந்திங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய அருட்கொடை என்ன அப்படின்னா திருக்குறான். அதை வச்சு நீங்க சிந்திங்க. சிந்திச்சீங்கன்னு சொன்னா அதன் மூலமாக உன்னை உருவாக்கி இந்த உலகத்துல கொடுத்துட்டீங்கன்னு சொன்னான்னு நீங்களேன், எப்பா உலகம் உள்ளளவுக்கு உங்களை கொண்டாடும். மூத்தா போய் பல ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு உங்க பேரு வந்து உலகத்துல நிற்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மாதிரி ஆட்களோட பழகணும். பெரிய பெரிய லெவல்ல சிந்திக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய லெவல்ல காரியம் சாதிச்சவங்க, அவங்களோட பழகணும். அந்த வாய்ப்பு இருக்கா?
எங்க பார்த்தாலும் ரெகுலரா செய்யக்கூடியவங்க தான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? பெரிய பெரிய ஆட்களோடு எப்படி பழகுறது, பேசுறது? நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஒண்ணுமே இல்லை. அற்புதமான வாய்ப்பு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவங்க எழுதுற புத்தகத்தை படிங்க. அதை விட பெரிய வாய்ப்பு இல்லை. உலகத்துல சாதனையாளர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களோட புத்தகத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. எப்படி இவன் சாதிச்சிருக்கிறான், என்ன மாதிரி சாதிச்சிருக்கான், அவங்களோட பேசுற மாதிரி தான் அது. புரியுதுங்களா? அப்படி படிச்சு நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த துறையில எவன் சாதிச்சிருக்கிறான். வணிகத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அதுல எவன் சாதிச்சிருக்கிறான், புதுசா எவன் சிந்திச்சிருக்கிறான். அத மாதிரி நீங்க புதுசா சிந்திச்சு புதுசா சாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? புரியுங்களா? சட்டத்துறையில சாதிக்க நினைக்கிறீங்களா, அதுல எவன் இருக்கான்? அம்பேத்கர் இருக்காரா? இஸ்லாமிய மார்க்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இமாம் ஷாஃபி இருக்கிறாங்க, இமாம் அஹமது இருக்கிறாங்க, இமாம் மாலிக் இருக்கிறாங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. எவ்வளோ அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அப்படி படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்பதான் பெருசா சிந்திக்க முடியும். உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்க முடியும், புதுசா ஒண்ணு சிந்திக்க முடியும். அதை இந்த சமூகத்துக்கு கொடையா கொடுக்க முடியும். இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாப்பா அம்மா அண்ணன் தம்பி அடுத்த வீட்டுல ஏத்து வீட்டுல இருக்கக்கூடிய மஹல்லால இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன செய்யாது, முடியாது. அதுல பெரிய ஆட்கள் இருந்தா அது ஓகே தான். இல்லைங்கிற பட்சத்துல அது சாத்தியம் இல்லை. அப்ப நம்முடைய நட்பு பெரிய ஆட்கள் கூட இருக்கணும், நம்மளோட சின்ன ஆட்கள் கூட இருக்கக்கூடாது. பெரிய லெவலில் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும், அச்சீவ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும், காரியம் சாதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு வச்சு நம்ம காரியம் சாதிக்கணும். இல்லைன்னா உலகத்துல கோடானு கோடி மக்கள்ல நம்மளும் ஒரு ஆளாக வாழ்ந்து மரணித்து விட்ட ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுமே தவிர்த்து பெரிய லெவல்ல அல்லாஹோட திருப்பூர் எதிர்பார்க்க முடியாது. சொர்க்கத்துல 100 தரஜா இருக்கா இல்லையா? ஏன் அல்லாஹ் 100 தரஜா வச்சிருக்கான்? ஒரே சொர்க்கத்தை வச்சா என்ன வச்சுட்டு போக வேண்டியதானே? 100 தரஜா அல்லாஹ் எதுக்கு வச்சான்? மூளையை பயன்படுத்தக்கூடியவர்கள் பல வகையில் இருப்பாங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் பல வகையில் இருப்பாங்க, அதை சாதிக்கிறவங்க பல வகையில் இருப்பாங்க. இந்த உலகத்துல நிரந்தர கொடையை விட்டுட்டு போகக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எப்படி கூலி கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுக்க முடியுமா? 100 மதிப்பெண் சில பேருக்கு, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க. சில பேர் 80 கீழே இருப்பாங்க, சில பேர் 50 கீழே இருப்பாங்க, சில பேர் 40 ஸ்டார்டிங்ல இருப்பாங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? வாழ்க்கையை ஒரு தடவை தான் அல்லாஹ் தந்திருக்கான், இன்னொரு தடவை வாழ்க்கைங்கிறது கிடையாது. இந்த வாழ்க்கைய சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு நேரத்தை போக்கிடாதீங்க. அந்த நேரத்தையும் காலத்தையும் வச்சு மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவதற்கு வேண்டிய சிந்தனைகளை செய்து அதன் மூலமாக காரியங்களை சாதித்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம போனோம். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? நான் பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா? சரி, இறுதியாக என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுங்க, எடுத்து ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுங்க, நான் மரணித்த பிறகு என்னை இந்த உலகம் எப்படி நினைவு கூற வேண்டும்? இதுதான் கேள்வி. சரிங்களா? விடை நீங்களே எழுதுங்க. ஒரு தஃப்சீர் கலை வல்லுநராக, அல்லது ஒரு சட்ட மேதையாக, அல்லது ஹதீஸ் துறையில வல்லுநராக, அடிப்படை விதிகளை உண்டாக்கியவராக, ஏதாவது ஒரு வகையில நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. அதை ஒரு இலக்காக நிர்ணயம் பண்ணுங்க. தீர்மானித்து விட்டு அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ பேசினோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் நீண்ட காலங்கள் வாழ்வதற்காகவும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காகவும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அவ்வளோதானம்மா? அவ்வளோதானே முடிச்சுல? சரி.